நம்புறேன் பிசாசு சில நேரத்துல உங்களை மனசை உடைக்கிறதுக்காகவே ஒரு மனுஷனை உயிரோட வைப்பான். ஒரு மனுஷன் சில நேரத்துல உங்களுக்கு கண்ணியாகவே இருப்பான். எப்பொழுதும் உங்களை வருத்தப்படுத்துவதற்காகவே நீங்க 1000 பேர் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆனா அந்த ஒரு மனுஷன் மட்டும் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அதற்காகவே பிசாசு அவங்கள வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எதுல சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் எப்படி செய்வாருன்னா, நீங்க மனுஷனுடைய வார்த்தை என்னென்ன சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எலியாவை கர்த்தர் எப்படி அழகாய் நடத்தினார். நான் நம்புறேன் இந்த சகோதரியினால மரித்து போவேனோன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்றா, இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னை கொன்றுவேன்டா, நீ அத்தனை பேரை கொன்ன இல்ல, உன்னை நான் கொன்றுவேன். ஆனா ஆண்டவர் அவளுடைய கையில ஒப்பு கொடுத்தாரா? ஏசபேலுடைய கையில தீர்க்கதரிசியை ஒப்பு கொடுத்தாரா? இல்ல, அவன் மரணத்தையே காணாமல் எடுத்து கொள்ளப்பட்டான்.